ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே குழப்பமான கதைகளாக தான் இருக்கும். அதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே தெரில. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் ஃபுல் வீடியோ தான் போடுறேன். அதனால் ஒரு சீன் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. நீங்கள் பார்த்தும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 10. நான் சொல்கிறது உண்மைதான்ப்பா, அவன் அப்படியே காற்றுல புஃப்னு மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கு அந்த இன்னொருத்தனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே எல்லாருமே அந்த இளவரசி டீமில் தானே அவன் இருந்தான், உனக்கு எப்படி அவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசிகிட்ட கேட்காங்க. நம்ம ப்ரௌன் ஹேர் இளவரசி, நான் அவனை பார்க்குறதுக்கு முன்னாடி அவள் ரேச்சல் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லவும், பார்த்து கவனம், ரேச்சல்னு மென்ஷன் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்கிறான். இப்போ நான் மென்ஷன் பண்ணால் என்ன இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு தான் நம்ம பாம் தேடிட்டு இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி சொல்கிறா. போன எபிசோடில் நிறையவே குழப்பங்கள் இருந்துச்சு. அதையும் நமக்கு இந்த எபிசோடு தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம கோன் நம்ம பாமை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கான். ஆக்சுவலி அந்த வேவ் கண்ட்ரோலர் டீமில் மொத்தமே 2 பேர் தான் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கவும், இந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணு அந்த ஒத்தகும்பு தலையை மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த பெட்ஷீட் போட்டுருக்கவன் எப்படியோ வேவ் கண்ட்ரோலரில் ஜெயிச்சிருவான். ஸோ அதனால் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு நம்ம ரேங்கர்கிட்ட ஆக்சுவலி நீ அந்த ஒத்தகும்பு தலை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பை தான் நம்ம கோன் ரேங்கர்கிட்ட கேட்டிருக்கான். எக்ஸாம் மட்டும் நம்ம போகிறதுக்குள்ளே முடியட்டும், நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி இன்னும் நம்ம பாமை தான் தேடிட்டு இருக்கா பிளாக் மார்க்ஸ்க்காக. இங்கே நம்ம ராக் கதை தட்டிட்டு இருக்கான். பார்த்தா அவன் குட்டி ஆயிட்டான். எப்படி குட்டியானா அப்படின்னு சொல்லி நம்ம கோன் கேட்கவும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ராக்கு வீர நடப்பட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் மேலே போய் மோதிருதான். அவன் சும்மா இல்லாமல் அவன் வாயை வச்சுட்டு வம்பளுக்கா, நீ எனக்கு குட்டியாக இருக்காதான் தெரில அப்படிங்கவும், அட்மினிஸ்ட்ரேட்டர் அவனை குட்டியாக்கிட்டு இப்போ நீ குட்டியாக இருக்க எனக்கு கண்ணு தெரிலன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டான். உன்னோட பேக்கை வச்சே நீ திருப்பியோ பழையபடி பெருசாக மாற்ற அப்படிங்கவும், என்னோட பேக்குக்கு அவ்வளோ பெரிய பவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்குக்கு சாக்லேட்டை கொடுக்கான். சரி, ஓகே, நான் போய் பாமை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் கிளம்பவும், அதை இனிமேல் வேஸ்ட்டு, பாம் நம்ம கூட சேர்ந்து இனிமேல் டவரை கிளைம் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ரேச்சலை பார்த்துட்டான், அவனுக்கு இனிமேல் எந்த பர்பஸும் இல்லை டவர் கிளைம் பண்ண அப்படிங்கவும், உனக்கு அதில் விருப்பமா, பாம் நம்ம கூட தானே வரணும்னு ஆசைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ராக் கேட்கான். உடனே நம்ம கோணும் ஆமாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம ராக் அங்கே வெளியே கிளம்புறா. பார்த்தா நம்ம பாமே அதுக்கு முன்னாடி அவங்க ரூமுக்கு நிற்கிறான். கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கும். அதெல்லாம் தெரியாது, நீ எங்கள் கூட சேர்ந்து டவரை கிளைம் பண்ணுதா அப்படின்னு சொல்லவும், அவனே ஆமாம் நான் டவரை கிளைம் பண்ண தான் போகிறேன், ரேச்சலால் இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் நான் ரேச்சலுக்கு கால்களாக இருந்து அவள் கூட சேர்ந்து இந்த டவர் கிளைம் பண்ண போகிறேன். எனக்கு இந்த டவர் கிளைம் பண்ணுறது ஸ்டார்ஸ் எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு ரேச்சல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கூனுக்கு அவன் இளவரசி ஞாபகம் வருது. அவனும் தன்னோட இளவரசிக்காக தான் எல்லாத்தையுமே விட்டு வந்திருப்பான். பாமும் அதேமாரி இருக்கான் அப்படிங்கிறதுனால, சரி ஓகே பாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஹே ராக், நீ ஏன் குட்டியாக இருக்க அப்படின்னு கேட்கவும், அட பாவி, அதையே நீ இப்போ தான் நோட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அது போக நீங்கள் இன்னொரு ஹெல்ப் எனக்கு இப்போ பண்ணணும் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமு எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்றான். ஆக்சுவலி அவன் அந்த இறந்து போன ஒத்தக்கும் தலையனுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். பாமோட பேச்சு கேட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரேங்கரும் அங்கே இருக்கான். அதேமாதிரி அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க நான் வேணா உங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சோகமாக இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அவன் அடுத்த ஜென்மத்தில் நல்லா சூப்பரான இடத்துல பறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானமாகறாங்க. இங்கே நம்ம பாமு ரேச்சலும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ரேச்சல், நீ எனக்காக அந்த அஞ்சலி செலுத்துகிற இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ரேச்சல் அழ ஆரம்பிக்கிறா. உடனே அந்த நம்ம பாமாவட்ட போயிட்டு, என்னாச்சு, நான் ஏதாச்சும் நீ கஷ்டப்படுத்திட்டேனா, இல்லைன்னா அந்த கத்தி உளுத்துப்பட்டது ஏதாச்சும் வலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், அது இல்லை பாம், நீ எதுக்காக என் பின்னாடியே வர, நீ ரொம்பவே வீக்கானவன்னு சொல்லிட்டு நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன், ஆனால் நீ என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க பாம், இப்போ உனக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ நீ என்னை தூக்கி எறிகிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு சொல்லவும், கவலைப்படாத ரேச்சல், என்னதானாலும் சரி நீ தான் எனக்கு முக்கியம், அந்த இடத்துல நான் ஆபத்தில் இருந்தப்போ நீ தான் என்னை ஒரு ஏஞ்சல் மாதிரி காப்பாற்றினேன், ஸோ என்னானாலும் சரி கடைசி வரை நான் கூட இருந்து உன்னோட ஆசையான டவரை கிளைம் பண்ணுற ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இறந்து போன இடம் அப்படின்னாலே நம்ம ஊரில் கரிசோர் வைப்பாங்க, ஃபாரினில் சரக்கு பார்ட்டி தான். அதேமாதிரி அங்கே சரக்கு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. உடனே இந்த ஸ்வாட் பையன் போயிட்டு பாம் எடுத்துட்டு போகிறான். ரேச்சல் அதை ஒரு மாதிரி பார்க்குறா. இங்கே இவங்க எல்லாருமே சரக்கடிச்சிட்டு நல்லா மட்டையாயிருந்தாங்க. அப்போ அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிற பொண்ணு மட்டும் யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னாச்சு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்புறா அப்படின்னு கேட்கவும், என்னால் இதுக்கு மேலே இந்த துரோகங்கள் கொலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியலை, ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன், இந்த கத்தியை வச்சுக்கோ, நீ உயிரோட இரு, எப்படியாச்சும் ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதா. நம்ம கோன் அந்த எக்ஸாம் நடத்துகிறவனை பார்க்க வந்திருக்கான். அதே நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இங்கே இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கிறவன் ஆக்சுவலி இவன் தான் நம்ம பாமோட அந்த வேவ் கண்ட்ரோலர் ஷீன்ஜோ கற்றுக் கொடுத்த டீச்சரு. அவன் இப்போ யாருக்கோ ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைக்கட்டையாக அவன் அப்படிங்கிறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறான். அப்போ நம்ம எக்ஸாம் நடத்துகிற அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த இடத்துக்கு நான் இங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் டீச்சர்னு கூப்பிடவா, அப்படி இல்லைன்னா ராயல் என்ஃபோர்ஸ்மெண்ட் மேஜர் அப்படின்னு கூப்பிடவா அப்படிங்கவும், உனக்கு இது எப்படி தெரியும், அப்போ இவ்வளோ நாள் தெரிஞ்சிட்டே தான் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கியா, அப்போ இதுக்கான இதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு மிருகங்களை அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கான். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நின்ன இடத்துலேருந்தே அசால்ட்டாக அதை கொண்டு தான் ஒரு இன்ச் கூட நவராமல், நான் அவன் கூட சண்டை போட விரும்பலை, உன்னோட மிஷன் என்னது, அந்த பிளாக் மார்ச்சையும் கிரீன் ஏப்ரலையும் திரும்ப ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்குறது தானே, அதுக்கு நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன், அதுக்கு பதில் நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டவரில் ஆபத்தான ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள கொல்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுதான்.
நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன் ரூமுக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ ஆர்வமாக நான் காத்துட்ருக்கேன் அதெல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லவும், இங்கே இந்த எக்ஸாம் நடத்துகிறவன் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட வந்து பேசுகிறான். ஆக்சுவலி கோன் நேற்று நைட்டு வந்து இந்த எக்ஸாம் நடத்துகிறவனை பார்த்து பேசியிருப்பான். அந்த ஒத்தக்கொம்பு தலையனுக்கு யாரோ லெட்டர் எழுதி தான் ரேச்சலை கொள்ள சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவனுக்கு இந்த ரேச்சலும் இவனும் ஒரே டீமில் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத அந்த லெட்டர் எழுதினவனுக்கு எப்படி தெரியும்? ஸோ ரேச்சலை கொள்ள சொன்னது உங்களில் ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட போய் சொன்னோடனே அவனுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மேலே சந்தேகம் இருக்குது, அந்த எக்ஸாம் நடத்துகிறவனுக்கு. இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வின் பண்ணா அப்படிங்கிறத. ஆக்சுவலி அந்த டீம் ஏ பி அதை வின் பண்ணது தனி. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாமும் செலக்ட் ஆயிருந்தான், அந்த பெட்ஷீட் போட்டுக்கிறவனும் செலக்ட் ஆயிருந்தான், நம்ம கோனும் ரேச்சலும் செலக்ட் ஆயிருந்தாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங்கில். பட் ஆனால் ரேச்சலுக்கு அடிபட்டுருக்கிறதுனால அவள் ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லவும், நம்ம பாம் பொங்கி எழுறான். உடனே அந்த நம்ம கோன் அவனை தடுக்கிறான். பார்த்தா இன்னொருத்தன் இது அன்ஃபேர், நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிருக்க வேண்டியவன் அப்படிங்கவா. அப்போ இங்கே வா, இதை ஒரு நிமிஷத்துக்கு தாக்குப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அவனை கருணையே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்டத்தட்ட சாவர கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறுத்தல. அப்புறம் இன்னொருத்தனை ஃப்ரெண்டை ஹெல்ப்புக்கு கூப்பிடவும், இல்லை எனக்குலாம் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அவன். இப்போ கடைசியில் அவன் அடிபட்டு போயிட்டான். நம்ம கோன் வந்துட்டு எனக்கும் இதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எக்ஸாம் ரிசல்ட்டில் அப்படின்னு சொல்லவும், உடனே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்போ முன்னாடி வா அப்படிங்காங்க. இப்போ தானே ஒருத்தன் அடி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் யோசிக்காங்க. நீ தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் இதில் பிரச்சனை அப்படிங்க. ஓ கோன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிண்டல் பண்ணுறான். நான் கார்டியன் டெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், உடனே அந்த அன்றைக்கி எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க கார்டியன் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எக்ஸாம் நடத்துகிறவன் தான் வந்து கார்டியன் எக்ஸாம் பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். ஆக்சுவலி அந்த கார்டியன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரூல்ஸை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரேச்சலாக உள்ளே கொண்டு வந்துடலாம். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்கண்ணா, பட் ஆனால் என்னால் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நீ இந்த டவருக்குள்ளே வளர்ந்தா ஒரு ரெகுலர், இர்ரெகுலரால் மட்டும்தான் அந்த டவரோட கதவை திறந்து அந்த கார்டியன் கூட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த அன்றைக்கி நம்ம பாம் நான் ஒரு இர்ரெகுலர் தான், நான் அந்த எக்ஸாமை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ரேச்சலுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியப்படுத்தாங்க. வேண்டாம் பாம், இது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கும். சரி ஓகே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாமை கூட்டிகிட்டு போயிருந்தான். இங்கே நம்ம பாமா அந்த எக்ஸாமுக்கு போயிட்டான். ஆக்சுவலி இப்போ இந்த குரூப்பில் இருக்கிற யாருக்குமே இர்ரெகுலர் அப்படின்னா என்னன்னு தெரில. உடனே நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி இந்த டவருக்குள்ளே இல்லாமல் டவருக்கு வெளியே இருந்து இந்த டவரோட கதவை அவங்களோட விருப்பத்தின்படி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தவங்க தான் இர்ரெகுலர்ஸ். அவங்க டவருக்குள்ளே வளர்ந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அதேமாதிரி உள்ளே வந்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம். போய் அவனுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதறுதாங்க. உடனே அந்த எக்ஸாம் நடத்துகிறவரை அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஆனால் பாம் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களால் டவரை ரொம்பவே சீக்கிரமாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பச்சை கலர் மண்டை ஏலியன் மாதிரி இருக்கிறவன், பாம் எங்களுக்கு அப்படி என்னத்தை பண்ணால் நாங்கள் அவங்க கூட போய் சேரணும் அப்படிங்கவும், நம்ம கோணும் ஆமாம் பாம் எங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க கூட சேர்ந்து நான் எதுக்கு டவரை கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ராக் அவனை போய் அடிக்கிறான். ஏ கோன், நீ இப்படி மனசாட்சியே இல்லாமல் இருக்க, நீ வேணா பாரு, நானும் பாமும் சேர்ந்து இந்த டவரை கிளைம் பண்ணிடுவோம், நீ எங்களை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்ப, அதுவும் கீழே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அன்றைக்கி நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ், நீங்கள் இதை நிறுத்தலாம், நீங்கள் ட்ராமா போட்டதெல்லாம் போதும், நாங்கள் பாமுக்கு எதிராலாம் இருக்க போகிறதில்ல, நாங்களும் பாமுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறோம், ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ராமா போட்டு எங்கள் மனசை மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம கோன் வந்து பாமை பிடிக்காத மாதிரி நடிச்சா தான் எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. பட் ஆனால் இப்போ எல்லாருமே பாமுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இங்கே நம்ம பாமா அந்த டோரை திறந்து கார்டியனை போய் மீட் பண்ணுறான். நம்ம திரும்பவும் சந்திச்சிட்டோம் குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியனோட வாய்ஸ் கேட்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் எல்லாமே வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்க்குறதுக்கு வெள்ள மாதிரி தெரியுதான். அவன் தான் மேபி பாமை கொள்ள சொல்லியிருக்கானா என்ன அப்படிங்கிறத நம்ம போக உள்ள எபிசோடில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.